ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஏதாவது டாபிக் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா ரொம்ப சாரி. இன்றைக்கி எந்த வீடியோவும் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அன்றைக்கி அங்கே இந்த வியூலாம் எடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். பேக்ரவுண்டு எந்த மியூசிக்கும் இல்லாமல் நேச்சுரலாக அந்த குருவி சத்தம், அந்த மயில் கத்துற சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கேப்சர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்களும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. அதனால தான் நான் இந்த வீடியோ போட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு என்னமோ இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தெரியுமாங்க தோணுச்சு, நம்மளுக்கு டென்ஷன் ஆகிற நேரத்துலலாம் ஒரு 5 மினிட்ஸ் அமைதியாக எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலே எல்லா டென்ஷனும் ட்ரெஸ்ஸும் பறந்து போயிடும். எப்பவுமே மைண்டு ஃப்ரீயாகவே இருக்கும் இந்த இடத்துலலாம் இருந்தால் நம்மலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, மனுஷனா இருக்க தோணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. மனுஷனா இருக்க தோணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம வீட்டு சைட்லாம் இந்த மாதிரி இருக்காது. அதனால டென்ஷனு, டிப்ரெஷனு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அந்த 4 சவுத்துக்குள்ளேயே இருந்து இருந்து அப்படியே மனுஷனா இல்லாம மிருகமா மாறிடுவோம் கொஞ்ச நேரத்துல, இல்லைங்களா? ஆனா இங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த இடத்துலலாம் இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக மாட்டோம்னு எனக்கு தோணுச்சு இந்த வியூவெல்லாம் பார்க்கும்பொழுது. இதை நான் ஏன் நானா மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஆனா ஏன் இதை வீடியோவா போடணும்னு தோணுச்சுன்னா, அவ்வளோ நாள் இருந்த டென்ஷன், ட்ரெஸ் எல்லாமே அன்னைக்கு காலையில ஒரு நாள் எவ்வளோ ரிலாக்ஸா இருக்க முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸா இருந்தா அவ்வளோ காமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த குருவி சத்தம் அதெல்லாம் கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதெல்லாம் புதுசா அப்படின்னாக்கா எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. ஏன்னா அம்மாவும் இப்பதான் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த ஏரியாவுக்கு போயிட்டு. அதனால நான் காலையில இந்த மாதிரிலாம் போனதில்லை. இப்போ அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கும்போது, இந்த வியூலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது. அதனால தான் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். நிஜமா இது வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பழைசா தான் இருக்கும். ஏன்னா அவங்க பார்த்து பழக்கப்பட்ட ஒன்று தான். பட் சிட்டி சைடுலாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, டவுன் சைடு அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் போடுறேன். வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோ ஒரு சைலண்டா எந்த ஒரு வண்டி சத்தமும் இல்லாம, அந்த ஒரு காக்கா, குருவி, சில நேரத்துல மயில் கத்தும். இதுல கேட்டுச்சா என்னன்னு தெரியல. பட் எனக்கு கேட்டுச்சு. மயில் கத்தும். அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கும் பொழுது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க காலையில. ஒரு நாய்க்குட்டி ஒன்று பார்த்துருப்பீங்க. அது கிட்டத்தட்ட நான் 2 கிலோமீட்டர் எங்க கூடவே ஓடி வந்துடுச்சு. ஓடி வந்துட்டு வீட்டு பக்கம் ஓடி வந்துட்டு திரும்ப போகவே இல்லை. திரும்ப அதை கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்தோம். அந்த மாதிரி எவ்வளோ அன்னைக்கு காலையில ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஹாப்பியஸ்டான ஒரு மார்னிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு.
இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல். சரிங்களா? என் அக்கா பசங்கலாம் வந்து இங்க தான் படிக்கிறாங்க. இது ஒரு ஸ்கூல் இது வந்து. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. காலையில பசங்க வந்து நல்ல ஜாகிங்லாம் போயிட்டு அப்படி இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி இடத்துல வந்து படிச்சோம்னாக்கா ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்னு நெனைக்கிறேன். படிக்கிற பசங்களுக்கெல்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்கவே. நாய்க்குட்டி ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் வந்து கத்திட்டே இருக்கு. குழந்தை மாதிரி வந்து நாங்க விட்டுட்டு போனாலே கத்த ஆரம்பிச்சிடுதுங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வண்டி பின்னாடியே ஓடி வந்துட்டு, அப்புறம் வீட்டுக்கிட்ட அந்த ஏரியா நாயின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்தோம். பிஸ்கெட்லாம் வாங்கி போட்டுட்டு. ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. இந்த நாய்க்குட்டி வந்து லாஸ்டா வீட்டுக்கிட்டே வந்துடுச்சுங்க. விரட்டினாலும் போகல. சரி பசியா இருக்குமோ என்னமோ சொல்லிட்டு பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்து திரும்ப அது இருக்கிற இடத்துக்கே எடுத்துட்டு போய் சேர்த்து விட்டாச்சு. இங்கே வச்சுக்கலாம். ஆனா இந்த ஏரியா நாய் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பார்த்துச்சுன்னா கடிச்சிடும். அதனால திரும்பவும் வண்டியில போனாங்க. அதுவும் பின்னாடியே போச்சு. அங்கேயே எடுத்துட்டு போய் எங்க பார்த்தோமோ அங்கேயே சேர்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ வீடியோ இல்ல, ஏதோ ஒண்ணு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. தான் பெற்ற இன்பத்தை இவ்வையகமும் பெறுக அப்படின்ற மாதிரி. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்பொழுது. புதுசா இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து கண்டிப்பா சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டவுன் சைடு, சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்குலாம். ஆனா வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்பட்டதா தான் இருக்கும் இல்லைங்களா? நான் வந்து அம்மா வீட்டு தாண்டி போனா தான் அந்த வியூலாம் கிடைக்கும். அம்மா வீட்டு சைடு வந்து இந்த ஹவுசிங் போர்டு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்குள்ள போயிட்டாக்கா, ஏதோ அடைச்சு வச்ச மாதிரி இருக்கும் குடோன்குள்ள. ஸோ கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்தோமா, இந்த வீடியோலாம் எடுத்தோமா, அதனால தான் போட்டேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. எவ்ளோ பேருக்கு வந்து புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு சூப்பரான டாபிக் கூட நம்ம பார்க்கலாம். பை.